திருவான்மியூர் தொகுதியிலிருந்து செய்தியாளர் ஜெபர்சன் மன்னிக்க வேண்டும், திருவான்மியூர் பகுதியிலிருந்து செய்தியாளர் ஜெபர்சன் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஜெபர்சன், நடிகர் அஜித் அங்கு வந்திருக்கிறார், கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. தனது வாக்கை பதிவு செய்வதற்கு முதல் ஆளாக நடிகர் அஜித் வருவது வழக்கம். ஆனால் இன்றே சற்று அதிக நேரம் முன்பாகவே அவர் வந்துவிட்டார். 6:40 மணிக்கே 42 நிமிடங்களுக்கே நேரடியாக வாக்குப்பதிவு மையத்திற்கு வந்துவிட்டார். இந்த பகுதியில் வந்த நடிகர் அஜித் தற்போது வாக்குப்பதிவு மையத்திற்கு உள்ளே இருக்கையில் அமர்ந்திருக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, முதல் ஆளாக வந்து வாக்களிக்கக்கூடிய ஒரு நபர் நடிகர் அஜித். தற்போது அவர் வழக்கமாக தனது மனைவியுடன் வரக்கூடிய நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. ஆனால் இன்று தனி ஆளாக நேரடியாக வந்து உள்ளே இருக்கிறார். இங்கு ஊடகங்கள் பெருமளவில் குவிந்திருக்கக்கூடிய காட்சியை நம்மளால் பார்க்க முடிகிறது. இங்கு அனுமதி பெற்றவர்கள், அனுமதி பெறாதவர்கள் என ஏராளமான, ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தினால் கொடுக்கப்பட்ட அடையாள அட்டை இருப்பவர்கள், இல்லாதவர்கள் என அனைவருமே இங்கு கூடியிருக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்க முடிகிறது. காவல்துறையினரால் அவரை இங்கு வரக்கூடிய நபர்களையும் அவருடைய ரசிகர்கள் அதிக அளவில் வந்துவிடக் கூடாது என்பதற்காகவும் அவர்களை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சியில அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் குறைந்த அளவு காவலர்களே இங்கு நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த பள்ளிக்கூட வளாகம் என்பது மிகவும் பெரிய வளாகமாக அமைந்திருக்கிறது. இங்கு ஏராளமானோர் வந்து செல்வதற்கும் வாகனங்கள் நிறுத்துவதற்கும் ஏதுவாக அமைந்திருக்கிறது. 10க்கும் மேற்பட்ட பூத்துகள் இங்கு அமைந்திருக்கிறது. திருவான்மியூர் மேல்நிலை பள்ளியில் இருக்கக்கூடிய 231வது பூத்தில் தற்போது அஜித் தனது வாக்கை பதிவு செய்வதற்காக வந்திருக்கிறார். அவருடைய அடையாள அட்டை தற்போது பரிசீலிக்கப்படுகிறது. அவருடைய அடையாள அட்டையை கொடுத்திருக்கிறார். அந்த அட்டையை தற்போது வாங்கி அங்கிருக்கக்கூடிய வாக்குச்சாவடி அலுவலர்கள் அதை சரி பார்க்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அடுத்ததாக அவருடைய கையில் மை வைக்கப்பட்ட பின்னர் அடுத்தது முதல் ஆளாக தன்னுடைய வாக்கை செலுத்த இருக்கிறார். அதற்காக அவர் நேரடியாகவே திருவான்மியூருக்கு தனது காரில் வந்த அஜித் தற்போது அந்த வாக்குப்பதிவு மையத்திற்கு உள்ளேயே அமர்ந்திருக்கக்கூடிய காட்சியை நம்மளால் பார்க்க முடிகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.